பின்னர் 1541 ஹமிதா பானு பேகம் என்ற பெண்ணை மணந்தேன். பின்பு அக்பர் எங்கள் இருவருக்கும் மகனாக பிறந்தார். பின்பு இந்தியாவிற்குள் நுழைந்து நம்பிக்கை துரோகிகளான எனது சகோதரர்களை சிறையில் அடைத்து அவர்களிடமிருந்த ராஜ்யத்தை கைப்பற்றினேன். பின்பு 1555 டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷெர்ஷாவின் மகன் ஸ்மைல் ஷாவை தோற்கடித்து ஆக்ராவில் மீண்டும் எனது முகலாய பேரரசை நிறுவினேன். பின்பு 1556 நூலக படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து இறந்தேன். எனது கல்லறையை எனது மனைவி ஹமிதா பானு பேகம் டெல்லியில் கட்டினார். எத்தகைய எனது அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வரலாற்று ஆசிரியர் ஸ்டான்லி லேன்பூல் வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹிமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என்று எழுதினார். எனக்கு பின் எனது மகன் ஜலாலுதீன் முகமது அக்பரின் ஆட்சி தொடங்கியது. அடுத்த வீடியோவில் என் மகன் அக்பரின் ஆட்சியை பற்றி பார்ப்போம். பாலா செய்து சப்போர்ட் செய்யுங்கள் நண்பர்களே.